தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அம்மா குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அம்மா குடிநீர் திட்டத்தை தற்போது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனையில் இந்த குடிநீர் திட்டமானது இன்றைக்கு தொடங்கப்படுகிறது. பல்வேறு அதிகாரிகளும் தற்போது உடன் இருக்கிறார்கள். அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து முதல் பயனாளிகளுக்கு அவர் தண்ணீர் பாட்டில்களை வழங்குகின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், இந்த நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, எத்தனை பயனாளிகளுக்கு தற்போது அம்மா குடிநீர் பாட்டில் வழங்கப்பட்டு வருகிறது? ரகுவரன் இணைப்புல இருக்கீங்க. தற்போது அம்மா குடிநீர் திட்டம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி அரசு மருத்துவமனையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அதை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சுகாதாரத்துறை மற்றும் போக்குவரத்து துறையின் சார்பாக அம்மா குடிநீர் வழங்கும் திட்டத்தை தற்போது அமைச்சர் விஜயபாஸ்கரும் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகிய 2 பேரும் துவங்கி வைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 22,000 நோயாளிகள் தினமும் வரக்கூடிய இந்த மருத்துவமனையில அம்மா குடிநீர் திட்டத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்று அந்த திட்டத்தினை தற்போது துவங்கி வைத்துக் கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரகுவரன், மொத்தமாக எத்தனை பயனாளிகளுக்கு தற்போது அம்மா குடிநீர் பாட்டில் வழங்கப்பட்டு வருகிறது? தற்போது 30 பயனாளிகளுக்கு மேல் இந்த திட்டமானது அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சரும் அவர்களும் வழங்கி வருகிறார்கள். தற்போது அந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புதிய டீனாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நாராயணபாபு அவர்களும் இந்த இதில் இருக்கிறார். மேலும் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளரும் இந்த நிகழ்வில் பங்கேற்று பயனாளிகளுக்கு தண்ணீரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாள்தோறும் 22,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய மருத்துவமனை. அது மட்டும் இல்லாம தமிழகத்திலே மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி, அரசு பொது மருத்துவக் கல்லூரி இங்க இருக்குது. அதனால இந்த இடத்துல இந்த அம்மா குடிநீர் திட்டத்தை துவங்கி வச்சிருக்கிறாங்க அமைச்சர்கள். ரகுவரன், இந்த நிகழ்ச்சியின் நடுவுல அமைச்சர் செய்தியாளர்களை எப்போதாவது சந்தித்தாரா? குறிப்பாக மருத்துவ மாணவர்களுடைய அந்த பிரச்சனை குறித்து அவர் ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறாரா? பேச்சுவார்த்தை பற்றிய தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க போறாரு. இதுல வந்து இந்த பில்டிங்க்கு பின்னாடி பகுதியில தான் மாணவர்கள் 15 நாளாக தங்களுடைய போராட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் பத்தி, ஏன்னா 2வது முறையாக உயர்நீதிமன்றத்துல